மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நம்முடன் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய, அதுவும் வார இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்மை ஃபாலோ செய்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் 19ஆம் தேதி ஆரம்பமாகிறது நமக்கு. அதே நேரம் 20/10/2025 அன்று தீபாவளி பண்டிகை வருகிறது. உங்களுக்கும் இந்த சேனலில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஏனையோருக்கும், அதே நேரத்தில் தொடர்ந்து நம்முடன் பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் கேள்விகளை கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கும் இதனுடைய விஷயங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்தில் தீபாவளியை சிறப்பாகவும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களுடன் நானும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாட இருக்கிறேன். எனவே தீபாவளி என்பது ஒரு நல்ல நாளாகும். அந்த நேரத்தில் நமது முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும். ஆலயத்திற்கு செல்லலாம், வீட்டிலே கூட தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். இது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, வாருங்கள் இந்த வார ராசி பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, பொதுவாக இந்த வாரம் நல்ல வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. எந்த விஷயத்தை பார்த்தாலும் தங்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம், குறிப்பாக பண வருவாய். அதே நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு சிலர், அது உங்களது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம். இந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை வருவதற்கு வாய்ப்பு காத்திருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் படிப்படியாக சரியாக வரும் இப்பொழுது முதல். அதே நேரம் நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தாலோ அல்லது யாரிடமாவது உதவியை கேட்டு அந்த உதவியை பெற்று இருந்தாலோ, அந்த உதவியை குறித்த காலத்தில் திருப்பி நாம் செய்துவிட வேண்டும் என்ற உண்மையை இந்த தீபாவளி நேரத்தில் நீங்கள் நினைவில் வைத்து கொண்டால் எல்லா காரியங்களும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ஆடை அணிகலன்கள் எல்லாம் வாங்கி சேர்த்திருக்கலாம். அதே நேரத்தில் நம்மை மட்டும் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏழைகள், குறிப்பாக நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், உடல் ஏதாவது ஒரு வகையில் ஊனம் ஏற்பட்டு இருப்பவர்கள், இவர்களையெல்லாம் இந்த தீபாவளி நேரத்தில் சென்று பார்த்து வந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இது போன்ற பெருநாள் காலங்களில் நாம் ஏதாவது முடியாதவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும் என்ற உண்மை இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு அந்த தெளிவின்படி நடந்தால் இந்த வாரம் அமைதியாக செல்லக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, நான் பல தீபாவளிகளை எல்லாம் சரியாக கொண்டாடினேன். ஆனால் கடந்த காலத்தில் எனக்கு ஒரு சில இடையூறுகள் வந்ததால் சரியாக கொண்டாட முடியவில்லை என்று நினைத்திருந்தால், இந்த தீபாவளி நேரத்தில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் ஸ்நானம் செய்து குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவர்களை வழிபட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும் என்று நினைத்து தான தர்மங்கள் முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் மூலமாக, குறிப்பாக உங்களது குழந்தைகள் யாராவது வெளிநாட்டில் இருந்தால் அல்லது வெளியூரில் இருந்தாலும் இந்த வாரம் இந்த விசேஷ நாளில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனமும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, இந்த தீபாவளி வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகவல் ஒன்று வந்து சேர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி, அல்லது வீடு வாங்கி இருந்தால் அதற்கு உண்டான லோன் கிடைத்துவிட்டது என்று
ஒரு நல்ல செய்தி. வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து அது தவறிப்போய் விட்டால் அல்லது அந்த வாய்ப்புகள் குறைந்து விட்டால் இந்த வாரத்திலே இவைகள் எல்லாம் ஏதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. அதே நேரம் உறவினர்களிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், உங்களது முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் அதிலே அதிகமாக இருப்பார்கள். எல்லா உறவினரையும் நான் சொல்லவில்லை. அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களை பார்த்து உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, தீபாவளி நேரத்தில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நல்ல நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இல்லையா? சூரிய பகவான் என்பது உலகத்திற்கே ஒளி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர். உங்களது தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் ஏற்பட்டு கசப்பு நிலையை அடைந்து பிரிந்து இருந்தால் அவர்கள் திட்டினாலும் சரி, சொந்தமாக நீங்களே அவர்களை இருக்கின்ற இடத்திற்கு சென்று பாருங்கள். இந்த நாளில் நீங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூட ஏதாவது உங்களை மீண்டும் கோபதாபமாக பேசினாலும் அதை எதுவும் பொருட்படுத்தி விடாமல், சரி அப்பா, நான் போய் வருகிறேன், நீங்கள் நன்றாக இருங்கள், நான் மீண்டும் உங்களை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விடுங்கள். நிச்சயமாக இது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். கன்னிராசி நேயர்களே, சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். விரையாதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கிறார். எதிர்பாராத செலவுகளெல்லாம் கடந்த வாரத்தில் வந்து திக்குமுக்காட வைத்திருக்கும். எதிர்காலத்தில் நாம் எப்படி இந்த செலவுகளை சரி செய்ய போகிறோம் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அதை சரி செய்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த தீபாவளி நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆலயங்களுக்கு செல்லுங்கள். குழந்தைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுங்கள். அவர்களுடன் உல்லாசமாக தீபாவளியை நீங்கள் கொண்டாட வேண்டும். அதே நேரம் பொதுவாக புத பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் கல்வி கற்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இந்த தீபாவளி நாளில் செய்ய முயற்சி செய்யுங்கள். நன்றாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலே சூரியன் வந்து நீசமாகி இருக்கிறார். பொதுவாக ஐப்பசி மாதம் என்று சொன்னாலே சூரியன் துலாம் ராசிக்கு வந்து விடுவார். ஆனால் சூரியன் பாதகாதிபதி. துலாம் ராசிக்கு வந்து அவர் பலகீனமாகி விட்டார். பாதகாதிபதி பலகீனமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் அவர் பலகீனமாகிவிட்ட இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கடந்த காலத்தில் தவறவிட்டு இருந்தால் இந்த தீபாவளியை முடித்து கொண்டு முயற்சி செய்யுங்கள். அந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் காத்திருக்கிறது. அதே நேரம் வீட்டில் வயதில் பெரியவர்கள், தந்தையாருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஏதாவது முடிந்தவரை உதவிகளும் செய்ய வேண்டும் என்பதை இந்த தீபாவளி நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, வாரத்தில் ஆரம்ப 2 நாட்கள் சந்திர பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து விடுவார். இதனால் சில நேரங்களில் சில குழப்பங்கள், செலவுகள் எப்படி சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்வது என்ற நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து செலவு செய்ய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். எளிமையாக எதையும் செய்யலாம். ஆடம்பரம் எதுவும் தேவையில்லை. ஆடம்பரம் என்பது தீபாவளியை கொண்டாட நமக்கு உணர்த்தவில்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கெட்ட எண்ணங்கள், கெட்ட சக்திகள், இவைகளை நாம் துவம்சம் செய்வது தான் தீபாவளி என்ப தத்துவத்தை இந்த தீபாவளி நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சற்று மாற்றி அமைத்து பாருங்கள். சிறப்பாக இருக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, சற்று ஓய்வெடுத்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். குடும்பம், குழந்தைகள், உறவுகள், நாம் செய்யக்கூடிய தொழில்கள், உத்தியோகம், இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு குறை இருந்துதான் இருக்கும். ஆனால் இந்த குறைகள் நிவர்த்தியாகக்கூடிய காலம் உங்களுக்கு அருகிலே இருக்கிறது என்று சென்ற வாரத்தில் கூட நான் சொல்லி இருந்தேன். அதன்படி உங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். பக்குவப்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக நல்ல நன்மைகள் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வயதானவர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது வஸ்திர தானமோ அல்லது உணவோ நீங்கள் இந்த தீபாவளி நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 2 பேருக்காவது வாங்கி கொடுப்பதற்கு உள்ள நேரத்தை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, குறைகள் எதுவும் காணப்படவில்லை. அப்படியானால் எனக்கு குறை வருகிறதே, எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் கேட்கலாம். இந்த குறைகளெல்லாம் நமது செயல்பாட்டில் இருந்துதான் வருகிறது. ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதற்கு என்ன எதிர்மறை அல்லது முடிவு என்பதை நன்றாக யோசித்து செய்யக்கூடியவர்கள் பலர் சில நேரங்களில் தவறிவிடுகிறார்கள். இந்த வாரம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம். எனவே தீபாவளிக்கு முன்னதாக எதை தீபாவளி அன்று செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் தாராளமாக நீங்கள் அமைதியாக உங்கள் குடும்பத்தாருடன் இந்த தீபாவளியை கொண்டாடினால் எதிர்காலமும், குறிப்பாக உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகளும், அதே நேரத்தில் உங்களது தொழிலும் உத்தியோகமும் ஒரு நல்ல நிலையை அடையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், தாய் தந்தையரை விட்டு கூட பிரிந்திருக்கலாம். இது 2 வகையில் இருக்கிறது. அதாவது கணவன் மனைவியாக இருப்பவர்கள் உத்தியோக நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ விலகி இருக்கலாம். இப்பொழுது சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் பெற்றோரை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டுதான் நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் இந்த தீபாவளி நேரத்தில் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு விடுமுறைகள் கிடைக்காமல் இருக்கலாம். அப்படி விடுமுறைகள் கிடைக்காவிட்டாலும் விடுமுறை கிடைக்கின்ற நேரத்தில் தீபாவளிக்கு அப்புறமாவது வந்து உங்களது பெற்றோர்களை நீங்கள் சந்தித்து செல்ல வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்கள் குழந்தைகள் உங்களது வீடு தேடி வந்தால் உங்களுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி இருக்கும் என்பது எப்போதுமே உண்டு. இப்படி ஒரு காரியம் கடந்த காலத்தில் ஏதாவது சில அசம்பாவிதங்களால் நடைபெறவில்லை என்று நினைத்தாலும் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. நீங்களும் சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். இந்த தீபாவளி நேரத்தில் உங்களுடைய மனக்குமுறல்கள், குறைகள் இவைகளையெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போட்டு விடுங்கள். வைத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், அதை திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் போட்டு விடுங்கள் என்று சொல்கிறேன். எனவே குறைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இனி வரும் காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக நமது குடும்பம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அருமையாக, அளவாக, அதிக செலவு இல்லாமல் அற்புதமாக இந்த தீபாவளியை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நேரத்தில் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.